Hi மக்களே, வெல்கம் டு கோயம்புத்தூர் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன நீங்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒரு பவுல் நல்லா உதிரியாக வேக வச்ச ரைஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஒரு பவுல் போதும். அதோட நிலக்கடலை கொஞ்சம், எள்ளு கொஞ்சம், சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், உளுந்து, கத்திரிக்காய் ஒரு 4 மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க, தேங்காய் துருவல் கொஞ்சம், கருவேப்பிலை 2 கொத்து, வரமிளகாய் 4, அப்புறம் நல்லெண்ணெய். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையான பொருட்கள். நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு, அவ்வளோதான். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் அளவாக விட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ இந்த தேவையான பொருட்களெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகாய் மட்டும் வறுத்து எடுத்துக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் காரம் சேர்த்துப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ அதே வானலில் நம்ம உளுந்து போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க, கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ எள்ளும் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே வறுத்துக்கிறோம். இந்த 2 வறுத்தாச்சு. இப்போ இதை வறுத்து எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, இது வறுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப சூடாயிட வேண்டாம். அப்புறம் உளுந்து டக்குன்னு கருகி வந்துடும், சரிங்களா? இப்போது இந்த 2 வறுத்தாச்சா, இதோடையே நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடையே நிலக்கடலை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நிலக்கடலை எப்போவுமே தோலை நீக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த தோல் வந்து நம்ம உள்ளே ஒட்டிக்கிச்சுன்னா குடலில் நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போது நம்ம இதெல்லாம் வறுத்தாச்சா, வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வறுத்துட்டு அதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு அதில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் அதில் நம்ம உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ என்ன பண்ணலான்னா, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சின்ன வெங்காயம் ஒரு 10-15 பல் எடுத்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். எப்பயுமே வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நம்ம எவ்வளோ அவசரமாக சமைச்சாலும் நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் வரும், ஓகேவா? ஸோ பொறுமையாக நிதானமாக இதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போது வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம பிரிஞ்சால் வச்சுட்டு செய்ய போகிறோம்னு சொன்னோம் இல்லைங்களா. கத்திரிக்காயில் எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது தெரியுமா? விட்டமின் A, E, K, விட்டமின் B6 இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கூட அயனும் கால்சியமும் இருக்குது. ஸோ நமக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காய். கண்டிப்பாக நம்ம இது அடிக்கடி சேர்த்துக்கணும், சரிங்களா? கத்திரிக்காயை. ஸோ கத்திரிக்காய் அப்படியே பொரியலாகவே செஞ்சு சாப்பிட்டா போர் அடிக்கும் இல்லை? ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி கட்டாயமாக இதை சாப்பிடுவாங்க, ஓகேவா? இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ஓகே. ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் பார்த்திங்களா, இதுலேயே நாங்கள் எவ்வளோ நேரம் காட்டுறோம். அதே மாதிரி நீங்கள் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை நீங்கள் என்ன சைஸில் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஏன்னா இதில் நம்ம அப்படியே ரைஸ் போட்டுட்டு தானே மிக்ஸ் பண்ண போகிறோம், அதனால டேஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ கத்திரிக்காய் இந்த மாதிரி போட்டுட்டு அதுவும் வேகணும் இல்லையா? ஸோ அதுக்காக கொஞ்சம் அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு வேக வச்சுக்கலாம். அப்படியே எண்ணெயிலே கூட வெந்துடும். கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வெந்து வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வதக்கி கொடுக்கலாம். ஸோ கத்திரிக்காயில் நிறையா விட்டமின்ஸ் இருக்குங்க. நமக்கு தேவையான அயனும் இருக்குது, கால்சியமும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம சேர்த்துக்கணும் நம்மளோட உணவோட, ஓகேங்களா? கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிப்பு வரும், நிறைய பேருக்கு அலர்ஜி ஆகும், அப்படியெல்லாம் இல்லை. அப்படி யோசிக்கிறவங்க கத்திரிக்காயை வேறு வெரைட்டி டிஷ்ஷஸாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக அதை எடுத்துக்கலாம், ஓகே? பயப்படாமல் எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வதங்கிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். எஸ், கத்திரிக்காய் வந்துகிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் மூடி போட்டுட்டு கூட இதை வேக வைக்கலாங்க, ஓகே? ஸோ கொஞ்சம் டக்குன்னு வெந்துடும். இப்போது மூடி போட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், கத்திரிக்காய் வெந்ததும் நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்.
கத்திரிக்காய் மூடி போட்டு வேக வைக்கும்போது கருகிடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக நின்று செய்யணும். இப்போது இதில் நம்ம உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா ரைஸ், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலக்கி கொடுக்க வேண்டியது தான். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லா ரைஸ்லேயும் நம்மளோட அந்த கத்திரிக்காய் அந்த மிக்ஸ் நல்லா விட்டுற மாதிரி சூப்பராக மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா நமக்கு தேவையான கத்திரிக்காய் ரைஸ் தயாராகிடுச்சு. ஸோ மறக்காமல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் உப்பு ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். என்னதான் கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு சேராதுன்னு சொன்னாலும் அதில் இந்த அளவுக்கு ரிச்சான விட்டமின்ஸும் அயனும் கால்சியமும் பொட்டாசியமும் இருக்குது. அதனால் இதை கண்டிப்பாக நம்மளோட அன்றாட உணவில் சேர்த்துக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக ஒரு ரைஸ் செஞ்சு இதை எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது, இன்னும் இதில் என்னென்ன நம்ம ஆட் பண்ணலாம், இல்லை என்னென்ன இன்னும் பெட்டராக நாங்கள் உங்களுக்கு சொல்லலாங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா அதுதான் எங்களை இம்ப்ரூவ் பண்ண வைக்கும், அதே மாதிரி எங்களை ஊக்குவிக்கவும் செய்யும். ஓகே, சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ நம்மளோட பிரிஞ்சால் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் போட்டு சாப்பிட்லாமா? நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குங்கன்னு எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை.